மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. செண்டக்காரி அத்தை அப்பாவி மருமகள் பார்ட் 1. ஒரு ஊர்ல காந்தம்மாங்கிறவங்க இருந்தாங்க. ஊரு மொத்தத்துக்கு அவங்க தான் லவுட் ஸ்பீக்கர். எதுக்குன்னா அவங்க வாய் அவ்வளோ பெருசு. காந்தம்மாவுக்கு ஒரே ஒரு பையன், பேரு காசி. வீட்ல காந்தம்மா எதை சொன்னா அதான் கட்டளை. அவங்க வார்த்தைய மிஞ்சி எதுவுமே நடக்காது. காந்தம்மா புருஷன் கௌரையாவும் அவங்களுக்கு எதிர் பேச மாட்டாங்க. அப்படியே காலம் போச்சு. ஒரு நாள் காந்தம்மா அதே ஊர்ல இருக்கிற அவங்க தோழியோட பையன் கல்யாணத்துக்கு போனாங்க. கூட கௌரையவும் போனாரு. கல்யாணத்துல காந்தம்மாவுக்கு தெரிஞ்ச விஜயாங்கிறவங்க காந்தம்மா கிட்ட வந்து, காந்தம்மா எப்படி இருக்கடி? இப்பெல்லாம் கணக்கு தெரியதே இல்ல. அப்படி தெரியலனா கடைக்கு போய் கண்ணாடி வாங்கிக்கோ. என்னென்ன பண்ண சொல்ற? நான் சொன்னது கண்ணு தெரியலன்னு கிடையாது, நீ தெரியலையேன்னு. உனக்கு தெரியலனா நான் என்ன பண்ணணும் இன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தைக்கு விஜயா மிரண்டு போய் கௌரையா பக்கமா திரும்பி, எப்படின்னா இருக்கீங்க இவ கூட? அவ்வளோதான் இன்னு சொன்னாரு. அந்த வார்த்தைக்கு விஜயா ஷாக் ஆயிட்டாங்க. அவ்வளவுதானா? நான் கேட்டதுன்னா நீங்க சொல்றது என்ன? அவருக்கு இந்த சீரீஸ்ல பேச்சே இல்ல, இந்த ஒரு டைலாக் மட்டும்தான். அதானே பின்ன. உன் வாய் முன்னாடி இந்த லவுட் ஸ்பீக்கரே வேலை செய்யாது. பாவம், அது முன்னாடி அண்ணன் எவ்வளோ? அந்த வார்த்தைக்கு காந்தாவுக்கு கோவம் வந்து, என்னது என் வாய் லவுட் ஸ்பீக்கரா? உன் வாய் டிரைனேஜ் காவா? கேடுகட்ட மூஞ்சி, திருட்டு மூஞ்சிக்காரி, உன் கை வில, உன் காலு வில, உன் கை உடைஞ்சு போக. இன்னும் திட்டிக்கிட்டே இருக்கும்போது விஜயா 2 கையும் எடுத்து கும்பிட்டு, அம்மா தப்பாயிச்சம்மா, சாமி என்ன மன்னிச்சிடு, இனி எப்போ சொல்ல மாட்டேன் இன்னும் சொல்லிட்டு அங்கிருந்து போய்கிட்டே, எனக்கு இப்பதான் புரியுது உன் பையனுக்கு ஏன் இன்னும் கல்யாணம் நடக்கலன்னு. உன் வாய்க்கு பயந்து யார் கொடுப்பாங்க அவனுக்கு பொண்ண? என்னடி பேசிட்டு போறா போகும்போதே? நான் ஒன்னும் சொல்ல தாயே, வரேன் இன்னும் சொல்லிக்கிட்டே அங்கிருந்து போயிட்டாங்க. அவங்க போனதுமே காந்தம், என்ன இங்கே இருக்க போறீங்களா? வாங்க போலாம் இன்னும் சொல்லிக்கிட்டு 2 பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா காந்தம்மா மகனோட கல்யாணத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தாங்க. அர்ஜென்ட்டா இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு மருமகளை கூட்டிட்டு வரணும் இன்னும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள அவங்க புருஷன் கௌரையா வந்து உக்காந்ததுமே கௌரையா கிட்ட, எங்க பாரு. சொல்லு காந்தா. நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி, நீ எப்படி சொல்றியோ அப்படியே. நம்ம சொந்தக்காரங்கள்ல யாராச்சும் அடக்க ஒடுக்கமா இருந்து சொல் பேச்ச கேக்குற பொண்ணா பார்த்து தேடுங்க. அப்படியே நீ எப்படி சொல்றியோ அப்படியே பண்ணலாம் இன்னு சொல்லி அங்கிருந்து எந்திரிச்சான். காந்தா சுத்தி பக்கத்துல இருக்கிற ஊர் பொண்ணுங்கள யாரு வரதட்சணை அதிகமா கொண்டு வந்து சொல் பேச்சையும் கேக்குற பொண்ணா பார்த்து தேடிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் ஒரு ஐயரை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. காந்தம்மா என்னவே பயப்படுற அந்த ஐயரு பயந்துகிட்டே, அம்மா, நீங்க வர சொன்னீங்கன்னு தூது வந்திருந்துச்சு. நீங்க எதுக்கு வர சொன்னீங்கன்னு தெரிஞ்சா? என்ன ஐயரு, ஜுரங்கிற வந்துருச்சா என்ன அப்படி நடுங்கிட்டு இருக்கீங்க? இது ஜுரத்தினால இருந்த நடுங்கள் இல்லம்மா. அப்போ இன்னு கோவமா சொன்னாங்க. உடனே ஐயரு, அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமா போகணுமா? டாக்டர் அப்பாயின்மெண்ட் கூட இருக்கு. டாக்டர் அப்பாயின்மெண்டா? எதுக்கு? உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா டாக்டரை பார்க்கறது கொஞ்சம் பழக்கமாயிடுச்சுமா. சரி விடு, உன் கதையெல்லாம் எனக்கு எதுக்கு? சொல்லுங்கம்மா. என் மயன் காசு இருக்கான்ல? எதுக்குமா? இல்ல, மகாராஜா மாதிரி இருக்காப்ல. ஆ, அந்த மகாராஜனுக்கு ஒரு மகாராணிய தேடி வைப்பேன்னு உன்னை கூப்பிட்டேன். அந்த வார்த்தையை கேட்டதுமே ஐயரு மிரண்டு போய், என்னது, உங்க பையனுக்கு கல்யாண சம்பந்தம் பார்க்கணுமா? இன்னும் ஷாக்கிங்கா கேட்டாரு. அத பார்த்து காந்தம், என்ன ஐயர, நிலா கிட்ட போய் ஒரு குரங்க புடிச்சிட்டு வான்னு சொன்ன மாதிரி அவ்வளோ ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்க. என் மயனுக்கு கல்யாணமே பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டியா என்ன? ஆமா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. உங்க பையனுக்கு உங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு எனக்கு எதுவும் தெரியாதும்மா. வேணும்னா நீங்க வேற யாரையாவது கேட்டு பாருங்களேன். சில்லுன்னு வார்த்தைய சொல்லிட்டு சைடு ஆயிடலான்னு பாத்துட்டு இருக்கியா? என் பையனுக்கு நீ தான் சம்பந்தம் பார்க்கணும், இல்லாட்டி தெரியுமில்ல என்ன பத்தி இன்னும் சொல்ல. ஐயர் அவங்க மனசுக்குள்ள, தெரிஞ்சுக்கிட்டே ஒரு பொண்ணோட கழுத்தை எப்படிடி அறுப்பே ராட்சசி? இந்த வீட்டுக்கு மருமகளான அந்த பொண்ணோட நிலைமை எனக்கு என்னன்னு தெரியாதா என்ன? செத்தாலும் பார்க்க மாட்டேன் இன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தாரு. அத பார்த்து காந்தா, மறுபடியும் என்னாச்சு ஐயர, உன் மனசுக்குள்ள ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க போல.
சரிங்கம்மா, அப்படியே பார்க்குறேன். இப்போ நான் போயிட்டு வரேன். இன்னும் சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிட்டாரு. போக காந்தா பையன் காசி காலேஜ்ல வசுந்தராங்கிற ஒரு பொண்ண காதலிச்சான். வீட்ல அம்மா வேற கல்யாண சம்பந்தம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு காசி லேட் பண்ணாம அவரு காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். காந்தம்மா வீட்டுக்குள்ள ஹால்ல உட்காந்து உலக்கையில இஞ்சி அடிச்சிட்டு இருந்தாங்க. காசி தான் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து வீட்டு முன்னாடி நின்னு அம்மா, அம்மா. இன்னும் கொஞ்சம் சத்தமா கூப்பிட்டான். பையனோட சத்தத்தை கேட்டதுமே காந்தம்மா சிரிச்சுக்கிட்டே, அடே காசி, நீதானா? வாடா வா, உள்ள வா இன்னும் உக்காந்து இருக்கிற இடத்துல இருந்தே சொன்னாங்க. ஆனா காசி வீட்டுக்குள்ள போகாம, இல்லம்மா, நீயே ஒரு தடவை வெளியே வாமா. காந்தா சரின்னு அந்த உலக்கைய அப்படியே கையில புடிச்சிட்டு வந்து வாசப்படியில நின்னுட்டு இருக்க 2 பேருமே பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. இதயம் துடிக்கிறதே நின்னு போச்சு. அப்படியே வாயை பொளந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்குள்ள கௌரையா ஆரத்தியை எடுத்துக்கிட்டு உள்ள இருந்து வந்தாரு. அத பார்த்தும் காந்தா மறுபடியும் ஷாக் ஆயிட்டான். புருஷ பக்கம் கோவமா பார்த்து, அது முறையா வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு ஆரத்தி சுத்தி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும்ல, அதுக்காக தான் கொண்டு வந்தேன். இந்த ஆரத்தியை வச்சு சுத்தி மருமகளை வீட்டுக்குள்ள கொண்டுட்டு வாமா. அந்த வார்த்தையை கேட்ட காந்தம்மாவுக்கு கோவம் அதிகமாயி, யாருக்கு ஆரத்தி கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணுமோ யாருக்கு கொடுக்க கூடாதோ எனக்கு தெரியும், நீங்க உள்ள போங்க இன்னும் புருஷனுக்கு சொல்லிட்டு மகன் கிட்ட, என்னடா நீ பண்ண வேலை, யார் இந்த பொண்ணு என்ன கேட்டாங்க. காசி அவனோட காதல பத்தி எல்லாத்தையும் சொல்லி, இனிமே இருந்து இவதாமா உங்க மருமக, நீங்க ஒத்துக்கிட்டா உள்ள வருவோம், இல்லன்னா அப்படியே வெளியே போயிடுவோம். மகனோட பேச்சுக்கு காந்தா மிரண்டு போயிட்டாங்க. மனசுல, என்ன பார்த்தாவே பயந்து நடுங்குற என் பையன் இன்னைக்கு இந்த வேலைய பண்ணிருக்கான். எங்கிருந்து வந்துச்சு இவனுக்கு இவ்வளோ தைரியம்? இவளாலதான் வந்துச்சா? என் பையனை விட்டு கொடுக்க மாட்டேன். அதுக்குன்னு இவளையும் ஒத்துக்க முடியாது. இப்போதைக்கு இவளை வீட்டுக்கு கொண்டு வந்து என் டார்ச்சரால இவளை 10 நாள்லயே பிறந்த வீட்டுக்கு அனுப்பாட்டி என் பேரு காந்தாவே கிடையாது இன்னும் மனசுல நினைச்சுக்கிட்டு புருஷன் பக்கமா திரும்பி, உன் பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கா, மருமகளை வீட்டுக்கு வர சொல்லுங்க இன்னும் சொல்லிக்கிட்டே அங்க இருந்து போயிட்டாங்க. காசி அவங்க பொண்டாட்டி பக்கமா திரும்பி மெதுவா சிரிச்சுக்கிட்டே 2 பேரும் சேர்ந்து உள்ள வந்தாங்க. மருமகளோட சிரிப்ப